துரைக்கண்ணா, இந்த அம்மாவுடைய விவகாரத்தில் அவர் மறைந்தும் இன்றைக்கு மறையாத ஒரு பொருளாக அவருடைய திட்டங்கள் பேசப்படுது. என்ன நடந்தாலும் அம்மா இல்லையே. இன்றைக்கி சட்ட ஒழுங்காக இருந்தாலும் சரி, அரசினுடைய நலப்பணிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த குழந்தைகள் பிறக்கும்போது குவா என்பது கையில் கொடுக்குற 1000 ரூபாய் கிட்டா இருந்தாலும் சரி, ஒரு தாய் தன் மானபங்கத்தைக்கு யாருக்கும் காட்டாமல் அந்த குழந்தைகளை அரவணைத்து பால் கொடுப்பதற்காக இப்படி ஒவ்வொரு திட்டமும், தாலிக்கு தங்கம், இங்கே நம்முடைய திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் அவர்கள் நடத்தி வைத்த பல்வேறு திருமணங்கள், இப்படியெல்லாம் இந்த மகாராஜ் இல்லையே என்று பேசுவதற்கு அழகுக்கு அவர் பேரை இருட்டடிப்பு செய்வதற்காக இப்படி நடவடிக்கைகள் உண்டா? எப்படி பார்க்க? அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அது மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது. மக்கள் நலனை மட்டுமே முன்னிறுத்தி அவர்கள் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார்கள். 1977, 80, 84 இந்த 3 காலகட்டங்களில் நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பெற்று தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு சாதனை படைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள், தன்னிறைவு திட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு கிராம பகுதிகளிலும் அடிப்படை வசதிகளை உருவாக்குனது அவர் தான். ஒரே காலகட்டத்தில் 22,000 ரேஷன் கடைகளை திறந்து ரேஷன் பொருட்கள், நியாய விலை பொருட்கள், அவர் ஆட்சி செய்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு எளிதில் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கிற நம்ம மக்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி பல பொருட்கள் கிடைக்கல. உளுந்து இருந்தால் துவரம்பருப்பு இல்லை, துவரம்பருப்பு இருந்தால் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இருந்தால் பாமாயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது மாதிரியே இல்லை, எல்லா பொருட்களும் கிடைத்தது. நீங்கள் டின்னா 2 லிட்டர் டின்னு, 5 லிட்டர் டின்னு, பாமாயில் டின்னு வாங்கிட்டு போவாங்க மக்கள். நல்லா ஞாபகம். ஒருபோதும் அந்த விலை, நியாய விலை கடைகளில் விலை உயர்வே கூடாதுன்னு கொண்டு வந்தார். அதே போல் இந்த ஏழை எளிய கிராமத்து குடிசைகளில் வாழ்கிற மக்கள் அவர்களும் வெளிச்சம் இருக்கிறாரே ஒரு விளக்கு மின் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் தான். ஒரு பல்ப். குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது முதலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான், 5 ஏக்கருக்கு கீழே. அதன் பிறகு வந்த திரு கருணாநிதி வந்து எல்லா விவசாயிகளுக்கும் அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனால் முதலில் அறிமுகப்படுத்தியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் ஆட்சி செய்த 10 ஆண்டுகளில் 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். கடனே இல்லாத ஒரு மாநிலத்தை கொண்டு வந்தார். பல்வேறு விதமான வளர்ச்சிகள் ஏற்பட்டது. மரியாதைக்குரிய இந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென் 1984 ஒரு பதிவு செய்திருப்பார். இந்த பிற்படுத்தப்பட்டவருடைய இட ஒதுக்கீட்டை 31லேருந்து 50% மாற்றியதும், அவர் கொண்டு அந்த சத்துணவு திட்டம் உள்ளிட்ட இந்த மக்கள் வளர்ச்சிக்கான மேம்பாட்டுக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருந்தும் தமிழகம் அந்த காலகட்டத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. சாதாரண கிராமத்தில் வாழுகிற ஏழை எளிய, நீங்கள் சோமாலியா மாதிரி நலிந்த குழந்தைகள், போதிய போஷாக்கு உணவுகள் இல்லாமல் இருந்தது, சூழல்லாம் மாறி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் நல திட்டங்களினுடைய நீட்சியாக மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் அம்மா அவர்களுமே பார்த்து நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறது. பெண் குழந்தைகளை, அந்த பெண் சிசு கொலை அது நடைபெறுகிறது. குறிப்பாக சேலம், தருமபுரி பகுதிகளிலும் உசிலம்பட்டி பகுதிகளிலும் நடைபெறுது என்றுடனே மிக வேதனையோடு அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து, அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் பெற்றோர்கள் கொண்டு வந்து குழந்தையை போட்டுவிட்டு போன அந்த குழந்தை வளர்ந்து இன்றைக்கு பல பேர் அதிகாரிகளாக இருக்காங்க. ஒரு முறை ஒரு கண்ணீர் வர வேண்டிய ஒரு திட்டம். நிச்சயமாக குமாரையா, ஆமாம், நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு குழந்தைக்கு ஒரு தாயாக இருந்து. அதே போல் அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சி அதிகாரத்திலே வந்து முடிவெடுக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் பொறுப்பில் ஒரு பெண்ணை அமர்த்தினார். அந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை தலைவராக ஆக்கினார். ஒரு ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று பாரதி காலத்திலிருந்து பேசப்பட்டது. அதை அமல்படுத்தியவர் தான் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள். பெண் கமாண்டோ படை கொண்டு வருகிறார். அனைத்து மகளிர் காவல் நிலையம், பெண்கள் புகார் கொடுக்க காவல் நிலையத்திற்கு செல்ல முடியாத சூழல் இருக்கிற போது அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கிறார். பொருளாதார ரீதியில் பெண்கள் உயர வேண்டும் என்பதற்காக சுயநிதி குழுக்கள், பெண்கள் சுயநிதி குழுக்களுக்கு அவங்களுக்கு ஏராளமான கடன் உதவி. கணவன்மார்கள் குடிச்சிட்டு அவங்க அந்த சம்பாத்தியத்தை செலவு பண்ணி குழந்தைங்களை வளர்க்கக்கூட தாய்மார்கள் சிரமப்படுகிறார்கள் என்பதற்காக அப்படிப்பட்ட இது கறவை பசு, இலவசமாக ஆடு வழங்கும் திட்டம், கோழி வழங்கும் திட்டம், ஏழை எளிய குடிசை பகுதியில் வாழுகிற அந்த பெண்களுடைய அந்த கவலையை அவர்கள் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்ப்பதற்காக மிக்சி, கிரைண்டர், ஃபேனு
பணியாற்றுகிற பெண்களுக்காக 50% அந்த மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்குறது, தாலிக்கு தங்க வழங்க திட்டம் இருக்குல்ல. கிராமப்பகுதியில் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவி அவர் திருமணத்துக்கு வருகிற போது ஒரு மூக்குத்தி வாங்க கூட வழி இல்லாத அந்த கிராமப்பகுதியில் பெண்கள் படிக்க வேண்டும், படித்தால் திருமணத்துக்கு உதவி கிடைக்கும் என்கிற அந்த பார்வையில் படிக்க வைப்பதற்கும் உதவி, அந்த படித்த பெண்களுக்கு வருகிற போது திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் என்கிற திட்டம். இதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்ட அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், இப்படி ஏராளமான திட்டங்கள். அது மக்கள் நலத்திட்டங்கள். எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக நடைபெற வேண்டும். மக்களுக்கான நலத்திட்டங்கள் எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் அடுத்து வருகிற ஆட்சி அதை தொடர வேண்டும். அந்த போக்கு இல்லாமல் சுயநல போக்கில் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணக்கும் என்று மல்லிகை மணக்கும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் தெரிவித்து எல்லோரையும் அரவணைத்து சென்ற பாங்கு போக்கு பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்தது. அந்த திராவிட கட்சியினுடைய தொடக்கத்தில் இருந்தது அந்த நிலை. அதற்கு பிறகு வந்த இந்த ஆட்சி என்பது மக்கள் விரோத போக்கையே அதிகமாக கடைபிடிக்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை. அது மாதிரி இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், சரி, இந்த திட்டம் என்பதும் தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவில் நிலத்தடி நீர் குறைந்து ஆபத்து வருகிறது, கடல் நீர் உட்புகும் அபாயம் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்த உடனடியாக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயப்படுத்தி அதை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி அவர் அறிவிக்கிற ஒவ்வொரு திட்டம், அதாவது சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரவை உறுப்பினர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, கருவறை முதல் கல்லறை வரையிலும் எல்லா காலகட்டங்களிலும் மக்களுக்கு உதவிகள் சென்று சேருகிற வகையில் அம்மாவுடைய திட்டங்கள் இருக்குது. கர்ப்பிணி பெண்களை கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு உதவி. அந்த கர்ப்ப காலத்தில் 6 மாதத்திற்கு முன்பு, குழந்தை பிறந்ததற்கு பின்பு, அந்த குழந்தை நல பெட்டகம் என்று ஒரு 16 வகை பொருட்கள். அதே மாதிரி பெண்கள் கல்வி கேட்கிற போது இடைநிற்றல், இந்த இடைநிற்றலை தடுப்பதற்காக அவங்களுக்கு தனி உதவித்தொகை கொடுக்கறது. பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம், உயர்கல்விக்கு செல்வதற்கான ரேஷியோவை அவங்க தான் அதிகப்படுத்தினாங்க. பெண்கள் இந்த 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க, அவர்களுக்கு உயர்கல்வி வரையிலும் கொண்டு வருவதற்கான முயற்சி மரியாதைக்குரிய புரட்சி அம்மா அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. மக்கள் போற்றக்கூடிய, மக்கள் காலகாலத்திற்கும் நினைத்து பார்க்கக்கூடிய, மக்கள் பயன்பெறக்கூடிய அந்த திட்டங்களை தான் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களும் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதாவும் கொண்டு வந்தாங்க. ஆனால் அடிக்கடி மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா சொல்கிற போது இது ஒரு விளம்பர அரசாகவே இருக்கிறது. சரி, எந்த ஒரு உருப்படியான திட்டமும் இல்லாமல் வெறும் விளம்பரம், அடுத்து தொடர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவே இது மாதிரியான விளம்பர திட்டங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய திட்டம், யாராலும் கைவிட முடியாத திட்டம் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து அவருடைய கனவு திட்டமான, லட்சிய திட்டமான சத்துணவு திட்டம். அந்த சத்துணவு திட்டத்தை அன்றைக்கு விமர்சித்தவர்கள் கூட அப்போ திரும்ப முட்டை போட்டு உண்மையான சத்துணவு நாங்கள் தர்றோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு போனால் அது எவராலும் எப்போதும் கைவிட முடியாது. ஆமாம், எப்போதும் எவராலும் கைவிட முடியாது என்கிற அளவுக்கு கொண்டு இன்றைக்கி தேசம் முழுவதுமே அதை அமல்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இதில் கூட ஒரு விளம்பரம் தேடுவதற்காகவே இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டது, மயிலை பார்த்து வான்கோழி ஆடுற மாதிரி காலை உணவு திட்டம்னு ரவா உப்புமா, ரவா கேசரி, ஒரு ரவா காலை உணவு திட்டத்தை கொண்டு அதுவும் தனியார் கையில் கொடுக்கறது, அது நிறைய இருக்குது. பள்ளிகள் கல்லூரியோட தனியார்கிட்ட போகிற மாதிரியெல்லாம் இருக்குது. எனவே இந்த அரசு என்பது சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த எந்த திட்டமும் இல்லாமல் ஏற்கனவே உயர்த்துவதற்கான திட்டத்தை வடிவமைத்து செயல்படுத்த அந்த திட்டங்களையும் விடுவது என்பது இந்த அம்மா மருந்தகம், அம்மா அவங்க ஒரு பேரை மாற்றுறது, பேரை மாற்றுறது. அந்த ஏற்கனவே அம்மா பேர்ல மருந்தகம் இருக்கு. ஆமாம், ஏற்கனவே அந்த அம்மா உணவகங்களை கூட அங்கங்கே பேர் மாற்றம் இது எல்லாம் இருக்குது. இந்த நிலைப்பாட்டை கைவிட்டு மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள் என்றால் தான் இந்த அரசு மீது மக்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு அனுதாபம் இருக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக ஆட்சி முடிய போகிற நேரத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான அந்த வேலைகளை மக்கள் தொடங்கிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய முதற்கட்ட பார்வை. இதுக்கு நாம் நிறுத்தப்பட்ட அம்மாவினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் பேசித்தான் இருப்போம். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? முதலாவதாக இந்த அம்மா உணவகம் தொடர்பாக ஒரு சிறிய கருத்தை பதிவு பண்ணிடுறேன். இந்த அம்மா உணவகத்தின் மூலமாக ஒரு இட்லி 1 ரூபா, அதிகபட்சமாக ஒருத்தர் காலை உணவாக ஒரு 5 இட்லினா 5 ரூபா, மதியம் கலவை சாதம் 3 ரூபா, மாலை நேரத்தில் சப்பாத்தி 2 சப்பாத்தி 3 ரூபா, ஒரு நாளைக்கு 11 ரூபாயில் அவர்கள் தங்களுடைய இந்த உணவு
வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா. ஆமாம் அற்புதமான ஆமாம் 150 ரூபா 200 ரூபா. அது அவ்வளோ தூய்மையாக சுத்தமாக. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த அரசு பாரதி என்கிற அந்த திமுக பிரமுகர் விமர்சிக்கிறாருன்னா, இந்த விமர்சனத்தின் மூலமாக திமுக மீது அதிருப்தி வரட்டும் என்கிற ஒரு உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு சின்ன வருத்தமான கருத்து, அரசு பாதியினுடைய இன்னொரு கருத்து இருக்கிறது, அதை நான் சொல்ல வேண்டாம், அது விரும்புகிறேன். வேண்டாம். அவ்வளவு மோசமான ஒரு மோசம், கருத்து. அது எப்பவுமே அப்படிதான். அது அவ்வளவு மோசம். இப்போ ஆமா இப்படியே பேசுவாங்க. இப்போ இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அம்மா அறிவித்த மக்கள் நலத்திட்டங்கள்ட்ட மட்டும் இல்லை, இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுடைய அவங்க அப்பா அறிவித்த திட்டத்தை அவர் ரத்து பண்ணிட்டார். மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது இந்த மருத்துவருடைய ஊதிய உயர்வு கோரிக்கையாக அரசாணை 354 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் போட்டுட்டு போகிறார். அதற்கு அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து போராடுகிறார்கள். அந்த சூழலில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் போய் அவங்கள ஆறுதல் படுத்தி, நான் ஆட்சிக்கு வந்த உடனே 1 மாத காலத்தில் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும், குறிப்பாக இவருடைய தந்தையார் அந்த கொண்டு வந்த அந்த ஜிஓ 354 நான் நிறைவேற்றியே தீர்வேங்கிறார். ஆட்சிக்கு வந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உங்களுடைய கோரிக்கைகளை 10 நாட்களில் நான் தீர்த்துருவேங்கிறார். 4 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்றுமே இல்லை. அந்த மருத்துவர்களை அவமானப்படுத்துகிற வகையில் தான் அரசும் அரசாங்கமும் அமைச்சர்களும் செயல்படுகிறாங்க. நம்ம பல இந்த விவாத மேடைகளிலே பல பதிவுகளை சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே கொரோனா காலத்தில் உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தனுடைய குடும்பத்தை எப்படி அலக்களிக்கிறாங்க, அந்த குடும்பத்தை எப்படி அநாகரிகமான முறையில் அந்த குடும்பத்தில் எல்லோருமே வேதனைப்படக்கூடிய அளவிற்கு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. அதை விட கூடுதலாக டாக்டர் லட்சுமி நரசிம்மன் ஒருத்தர் இந்த அரசனுடைய செயல்பாடுகளால் போராட்ட களத்தில் இருந்தவர் மனம் வெதும்பி மரணம் அடைஞ்சிட்டார். அது அந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ணலையேன்னு டாக்டர்கள் எல்லாம் போராடினா கோரிக்கை விடுத்தா ஒரு அரசு செயலாளர் ஒரு முழு பொய்யை சொல்கிறார். 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம், குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கான இருக்கும். கொதித்து எழுந்து டாக்டர்கள் அந்த அரசு அதிகாரி முன்னாடியே போராட போனபோது மன்னிச்சுங்க, நான் தவறான தகவலை சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். ஆக அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி பொய்யை மட்டுமே சொல்லி பிரச்சனைகளை திசை திருப்புகிற இந்த போக்கு இருக்குல்ல, இது நிச்சயமாக மக்கள் மனதில் இந்த ஆட்சி அம்பலப்பட்டு நிற்கும். மரியாதைக்குரிய சகோதரர் குமார் அவர்கள் சொன்னது மாதிரி மாற்றம் ஒன்று தான் இதற்கு தீர்வு. அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சியை வலிமைப்படுத்தி அந்த வலிமையான கட்சிக்கு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இந்த 2026 தேர்தலில் களமாடி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றினால் மட்டுமே மக்களுக்கான ஒரு நல்லாட்சி அமையும் என்பதுதான் என்னுடைய நிறைவான கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். சிறப்பு, ரொம்ப சிறப்பாக உங்களுடைய கருத்துக்கு எமது அவனுக்கு நன்றி ஐயா.